ஓம் சாந்தி. 27/4/26 बाबा சொல்றாங்க, मीठे बच्चे तुम्हें फूल बन सबको सुख देना है, फूल बच्चे मुख से रतन निकालेंगे. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மலராகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். நீங்கள் மலராகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். மலரான குழந்தைகள் வாயிலிருந்து ரத்தினங்களே வெளிப்படும். மலரான குழந்தைகளின் வாயினிலிருந்து ரத்தினங்களே வெளிப்படும். प्रश्न, फूल बनने वाले बच्चों प्रति भगवान की कौन सी ऐसी शिक्षा है जिससे वह सदा खुशबूदार बना रहे? மலராகக்கூடிய குழந்தைகளுக்காக பகவான் தரும் படிப்பினை, கல்வி என்ன? மலராகக்கூடிய குழந்தைகளுக்காக பகவான் தரக்கூடிய படிப்பினை என்ன? அந்த படிப்பினை மூலம் அவர்கள் சதா நறுமணம் மிக்கவர்களாகி இருப்பார்கள். அந்த படிப்பினை மூலம் அவர்கள் சதா நறுமணம் மிக்கவர்களாக ஆகி இருப்பார்கள். படிப்பினையாமா, हे मेरे फूल बच्चे, तुम अपने अंदर देखो कि मेरे अंदर कोई आसुरी अवगुण रूपी कांटा तो नहीं है. ஹே எனது மலரான குழந்தைகளே, நீங்கள் தங்கள் உள்ளத்தில் பாருங்கள், எனக்குள் அப்படி எதுவும் அசுர குணம் அவகுணம் என்கின்ற முட்கள் இல்லைதானா? अगर अंदर कोई कांटा हो तो जैसे दूसरों के अवगुण से नफरत आती है, वैसे अपने आसुरी अवगुण से नफरत करो. ஒருவேளை உள்ளுக்குள் அப்படி முள் போன்ற அவகுணம் இருந்தால், மற்றவர்களின் அவகுணங்களை பார்த்து எப்படி வெறுப்பு வருகிறதோ அதுபோல தனது அசுர அவகுணத்தை வெறுப்பு செய்யுங்கள், வெறுப்பு காட்டுங்கள். அடுத்தவங்கள்ட்ட ஒரு அவகுணம் இருந்தால் எப்படி வெறுப்பு வருதோ அதுபோல தனக்குள்ள ஏதாவது அசுர அவகுணம் இருந்தால் அந்த அசுர அவகுணத்தை வெறுங்கள் அப்படின்றார். तो कांटा निकल जाएगा, அப்போ அந்த முட்கள் வெளியேறி விடும். अपने को देखते रहो, मनसा वाचा कर्मना ऐसा कोई विकर्म तो नहीं होता है जिसका दंड भोगना पड़े. தன்னைத்தானே பார்த்து கொண்டே இருங்க. தண்டனை அடையும்படியாக எந்த ஒரு எண்ணம் சொல் செயலால் பாவம் எதுவும் நிகழவில்லைதானே? தன்னைத்தானே பார்த்துக்கிட்டே இருங்க. தண்டனை அடையும்படியான எண்ணம் சொல் செயலால் எந்த ஒரு விகர்மமும் நிகழவில்லைதானே? ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप बैठ समझाते हैं. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். इस समय यह रावण राज्य होने कारण मनुष्य सब है देह अभिमानी. இந்த நேரம் ராவண ராஜ்யமாக இருக்கும் காரணத்தினால் மனிதர்கள் அத்தனை பேரும் தேக அபிமானிகளாக இருக்கிறார்கள். इसलिए उन्हों को जंगल का कांटा कहा जाता है. அதனால தான் இது முள் நிறைந்த காடு என்று கூறப்படுகிறது. எக கோன் சம்ஜாத்தேகே, இது முள் நிறைந்த காடு அப்படின்னு யார் புரிய வைக்கிறார்? பேகத்துக்கா பாப், எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை. ஜோ அப் காண்டோங்கோ ஃபூல் பனா ரகேகே, அவரே இப்பொழுது முட்களை மலராக்கி கொண்டிருக்கிறார். கஹாங் கஹாங் மாயா ஐசீகே ஜோ ஃபூல் பந்தே பந்தே ஃபட் சே ஃபிர் காண்டா பனா தேத்தீகே. மாயா ஆங்காங்கு அப்படி இருக்கிறது, நல்ல மலராகி கொண்டிருப்பவர்களே சட்டென முள்ளாக மாற்றி விடுகிறது. இஸ்கோ கஹாஹி ஜாத்தாகே காண்டோங்கா ஜங்கில். இந்த உலகத்துக்கு பேரே இப்போதைக்கு என்னதான்? முள்காடு. जिसमें अनेक प्रकार के जानवर मिसल मनुष्य रहते हैं. இந்த காட்டில்
அதாவது இந்த உலகத்தில் அநேக விதமான மிருகங்கள் போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஹை மனுஷிய மனுஷங்க தான், பரந்து ஏக் தோமே ஜான்வரோ மிசல் லடுத்தே ஜகடுத்தே ரகத்தே. ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தரோட மிருகங்களைப் போல சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். கரு கருமே ஜகடா லகா ஹுவாகு. வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்பட்டு இருக்கின்றன. விஷய சாகர்மேகி சப் படைகே. விஷக்கடல்ல தான் எல்லாரும் விழுந்து கிடக்கிறாங்க. இது சாரி துனியா படா பாரி விஷ சாகர்கே. இந்த மொத்த உலகமும் மிகப்பெரிய விஷக்கடல். ஜிஸ்மே மனுஷிய கோத்தே காரகே. இந்த விஷக்கடல்ல மனிதர்கள் மூழ்கி கொண்டே இருக்கிறார்கள். இஸ்கோ ஹி பதீத் பிரஷ்டாச்சாரி துனியா ககா ஜாத்தாக. இந்த உலகத்துக்குத்தான் பதீத்த பிரஷ்டாச்சார உலகம் என்று கூறப்படுகிறது. அபி தும் காண்டோ சே ஃபூல் பன் ரகே ஹோ. உலகத்தை பற்றி அவ்வளோ சொல்கிறார். எல்லாம் காடு மிருகம் முள் எல்லாம் சொல்லிட்டு பிரஷ்டாச்சாரம் பதீத்தம் சொல்லிட்டு, இப்போ நீங்கள் இதில் மலராக ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். முள்ளிலிருந்து மலராகி கொண்டிருக்கிறீர்கள். எப்படி? பாப்புக்கோ பாகவான் பி ககா ஜாத்தாகே. தந்தைக்கு தோட்டக்காரர் என்றும் சொல்லப்படுகிறது. தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். गीता में ज्ञान की बात है, फिर मनुष्यों की चलन कैसी है, वह பாகவத் மே வர்ணன் ஹே. கீதையில் ஞானத்தினுடைய விஷயங்கள் உள்ளன. பிறகு மனிதர்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. கியா கியா பாத்தே லிக்கு தி, என்னென்னலாம் விஷயங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் எவ்வளோ மோசம் அப்படிங்கிறத அந்த பாகவதத்தில் விதவிதமான அரக்கர்கள் அங்கே விதவிதமாக கொடுமை செய்ய வந்தாங்க அப்படிலாம் அங்கே வர்ணனை செய்திருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், நமக்கு தெரியும் சத்தியுமே ஐசே தோடேகி ககேங்கே. சத்தியுகத்தில் இந்த மாதிரி அசுரர்களெல்லாம் வருவதோ அல்லது பிரச்சனைகள் தருவதோ கிடையாது. சத்தியுமே தோ ஹைஹி பூலோங்கி பகிச்சா. சத்தியுங்கிறது என்னது? அது மலர்களினுடைய தோட்டம். இங்கே எல்லாரும் மலராக இருப்பாங்க. அபி தும் ஃபூல் பன் ரகே ஹோ. இப்போ நீங்கள் மலர் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஃபூல் பனுக்கர் ஃபிர் காண்டே பன் ஜாத்தே. மலராகி பிறகு முள்ளாகவும் ஆகிடுறீங்க. ஆஜ் படா அச்சா சல்தே ஹே, ஃபிர் மாயா கே தூஃபான் ஆ ஜாத்தா ஹே. இன்னைக்கு ரொம்ப நல்லா நடந்துக்கிறீங்க, பிறகு மாயா புயல் வந்துடுது. பைட்டே பைட்டே மாயா கியா ஹால் கர் தீத்தே ஹே. நல்ல போயிட்டு இருக்கும்போதே மாயா எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடுது. நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாம் சுமூகமாக இருக்குது. பாப் ககுத்தே ரகுத்தேகே. பாபா சொல்லிகிட்டே இருக்கிறார், இது இப்படித்தான். திடீரென்று அச்சானக். பாபா மற்றவங்களை பற்றியே சொல்லலை, நம்மை பற்றி சொல்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நல்ல மலராகிட்டே இருக்கிறோம், நல்ல மலராகிட்டே இருக்கிறோம். ஆனால் திடீர்னு மாயா பாருங்க எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடுது. பாபா சொல்லிகிட்டே இருக்கிறார், நான் உங்களை உலகத்துக்கு எஜமான் ஆக்குகிறேன். பாரதவாசிகள் நீங்கள் உலகத்துக்கு எஜமானராக இருந்தீங்க. இது நேற்றைய விஷயம்தான். அப்போது அப்படிப்பட்ட உங்கள்கிட்ட நடத்தை கூட எப்படி இருக்கணும்? லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. அங்கே வைர வைடூரியங்களால் ஆக்கப்பட்ட மாளிகைகள் இருந்தது. அதை கார்டன் ஆஃப் அல்லா என்று வர்ணிக்கப்படுகிறது. जहाँ ஜங்கிள் யகா ஹே பிர் பகிச்சா பி யகா ஹோகானா. ஆனால் அப்படிப்பட்ட அல்லாவின் பூந்தோட்டம் இங்கே இப்போ முள் காடாக ஆகியிருக்கிறது. பிறகு இதே உலகம்தான் மலர் தோட்டமாகவும் ஆக வேண்டும் அல்லவா? பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அதில் மலரே மலர்தான் இருந்தது. பாப்ஹி ஃபூலோங்கா பகிச்சா பனாத்தேகே. தந்தை தான் மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகின்றார். ஃபூல் பந்தே பந்தே. பாபா சொல்லார் இல்லையா, நல்ல மலர் ஆகிட்டே வர்றோம், அப்புறம் ஏன் சட்டுன்னு முள்ளாகணும்? நல்லபடியாக மாறிட்டே வரோம், நல்லபடியாக மாறிட்டே வரோம். ஏன் திடீர்னு? ஏன்னா காரணம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது அந்த தப்பு நடக்காது.
இப்போ பாபா கேட்குறார், நல்ல மலராகிட்டு இருக்கும்போது, நல்ல புருஷார்த்தம் செய்துட்டு இருக்கும்போது, நல்ல தெய்வ பண்பு இருக்கும்போது, சட்டன எப்படி மாயா வந்து முள்ளா மாற்றிடுது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போதே காரணம் நமக்கு தெரியும். நாமளாக சிந்திச்சிட்டோன்னா நம்ம டக்குன்னு வெளிப்பட்டுடலாம். பாபா சொல்லும்போது எல்லாரும் ஆமான்னு தான் சொல்ல போகிறோம். என்ன காரணமாக இருக்கும்? நல்லா மலராக இருந்தேன், ஆனால் திடீர்னு முள்ளாயிட்டேன். அதை ஒரு சாக்காக சொல்கிறோம், ஆனால் அதை ரீசனாக புரிஞ்சுக்கணுன்றார் பாபா. फूल बनते बनते फिर संग दोष में आकर खराब हो जाते हैं. फ्रेंडशिप சங்க தோஷம், சங்க தோஷத்தில் வந்து கெட்டு போயிடுறீங்க அப்படின்றார். சேர்வார் தோஷம் அப்படிம்பாங்க. எல்லா வீட்லேயுமே அவங்க அம்மா அப்பா சொல்கிற விஷயந்தான். என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தான், கூட சேர்ந்தது தான் என்ன பண்ணிடுச்சுங்க, கெடுத்துடுச்சுங்க. பாபாவும் அதைத்தான் சொல்கிறார். உங்கள் பழக்கத்தினுடைய வட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்களை காப்பாற்றிக்கோங்க. உங்களுடைய சங்க தோஷம், நீங்கள் பழகக்கூடிய மனிதர்கள் உங்களை என்ன பண்ணிடுற வாய்ப்பு இருக்குது, நல்ல மலராகிட்டு இருக்கக்கூடிய உங்களை முள்ளாக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. சங்கு தோஷ், இதில் கவனம் கொடுங்க. பஸ் பாபா ஹமுத்தோ ஷாதி கர்த்தேகே. நான் பாபா குழந்தை ஆகிடுவேன், சரண்டர் ஆகிடுவேன், இல்லை நான் இப்படியே இருக்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற ஆள் திடீர்னு வந்து பாபாட்ட வந்து சொல்கிறாராமா, பாபா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாயா கா பபக்கா தேக்தே ஹேனா, மாயாவுடைய பகட்டை பார்க்குறாங்க இல்லையா? எல்லாமே நல்லா இருக்கே, அங்கே பேசாமல் அங்கேயே போயிடலாமே. மாயாவுடைய பகட்டை பார்க்குறீங்க இல்லையா? யகான் தோ ஹை பில்குல் சாந்தி, எக சாரி துனியா ஹை ஜங்கல். இங்கே வந்து முற்றிலும் அமைதி இருக்கிறது, ஆனால் இந்த மொத்த உலகமும் இப்போ காடாக இருக்கிறது. ஜங்கல் கோ ஜரூர் ஆக் லகேகி, காடு அவசியம் தீப்பற்றி எரியும். தோ ஜங்கில் மே ரகனே வாலே பி கதம் ஹோங்கேனா, அப்போ காட்டில் இருக்கக்கூடியவங்களும் அழிந்து விடுவார்கள் இல்லையா? பாபா என்ன சொல்கிறார், நீங்கள் கலியுகத்துக்கு போயிடாதீங்க. சங்கமிகங்கிறது பூந்தொட்டி. அந்த கலியுகத்தினுடைய முள்காட்டில் இருந்து நம்மை தனியாக ஒரு பூந்தொட்டியில் பாதுகாப்பாக வச்சுருக்கிறார். இங்கே முற்றிலும் சாந்தி இருக்கிறது. வெளி உலகம் ரொம்ப பகட்டு நிறைந்தது, அந்த உலகம் முழுவதும் காடு. அந்த காட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு தீ பிடிக்கும். அங்கே போனீங்கன்னா அப்புறம் மாட்டிப்பீங்க. பாபா சொல்ற கதம் ஹோங்கேனா, காட்டுக்குள்ளே போகிறவங்க காணாமல் போயிடுவாங்க இல்லையா? வஹி ஆகு லக்னீகே ஜோ 5000 வருஷ பகலே லகீத்தி, அதே தீ பிடிக்க போகுது. 5000 வருஷத்திற்கு முன்னால் எப்படி பிடித்ததோ அதே மாதிரி. ஜிஸ்கா நாம் மகாபாரத் லடாயி ரக்காகே, அதுக்கு பேர் தான் என்ன, மகாபாரத யுத்தம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அட்டாமிக் பாம்ஸ் की लड़ाई तो पहले यादवों की ही लगती है. அணுகுண்டுகளினுடைய யுத்தம் எல்லாம் முதல்ல யாதவர்களினுடையதாகத்தான் இருக்கிறது. அப்படின்னா விஞ்ஞானிகள் அவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க, மேற்கத்திய நாட்டினர்கள் அவ்வளவு யுத்தத்துக்கு போகிறாங்க, மடிகிறாங்க. வகுபி காயனுகே, இதுவும் சொல்லப்பட்டு உள்ளது அப்படின்றார். பாகவதத்தில் இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாதவர்கள் எப்படி அழிஞ்சாங்க அப்படின்னும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகை அடிச்சதா மாண்டதாலாம் கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சயின்ஸே மிசைல்ஸ் பனாயேகே, விஞ்ஞானத்தால் அவங்க ஏவுகணைகளை உருவாக்குறாங்க. இது பற்றி சாஸ்திரங்களில் நிறைய கதை இருக்கிறது. நாளல் புல் எல்லாமே வந்து அது வந்து உலக்கையாக மாறிடும் அப்படி அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சாமியார்கிட்ட 2 பேர் போனாங்க. அந்த சாமியாரை கேலி பண்ணும்போது அந்த சாமியார் வந்து சாபம் கொடுத்தாரு. அந்த சாபத்தில் அவங்களுக்கு ஒரு உலக்கை பிறந்தது. அதை பொடியாக்கி அதை ஆற்றுல கரைச்சி விட்டாங்க. அதை பொடி திருப்பி எல்லாமே உலக்கை வரக்கூடிய செடியாக மாறிச்சு. அதை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க அப்படின்னு பாகவத கதை அவ்வளோ டீட்டெயில் போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மது அருந்தி சண்டை போட்டாங்க. அப்போது யாதவ குடும்பம் அப்படிங்கிறது அது கிருஷ்ணரால் பாலனை செய்யப்பட்ட குடும்பம், வளர்க்கப்பட்ட குடும்பம். அவங்க அப்படி ஆகிட்டாங்கன்னு பாகவதமே அவ்வளவு விவரிப்பாக சொல்லுது. இது எல்லாம் கதை தான். இப்படி சாஸ்திரங்களில் ஏகப்பட்ட கதை இருக்கிறது. பா பச்சோங்கோ சம்ஜாத்தேகே ஐசே கோயி பேட்டு சே தோடேகி மூசல் ஆதி நிக்கல் சக்தேகே. பாபா உட்கார்ந்து புரிய வைக்கிறார். பாகவதத்தில் சொன்னதுன்னா அது உண்மையாக நடந்திருக்குமா? அப்படிலாம் கிடையாதுன்றார். அப்படி யார் வயிற்றுல இருந்தாவது உலக்க பிறக்குமா அப்படின்னு கேட்குறார்.
ஒரு சாமியார்கிட்ட இவங்க கேலி பண்ணுறதுக்கு பொய் சாமியார் போலி சாமியார் அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 இளைஞர்கள் வந்து, ஒரு இளைஞன் வந்து மனைவி மாதிரி வேஷம் போட்டு, இன்னொரு இளைஞன் கணவன் மாதிரி வேஷம் போட்டு, அந்த மனைவி கர்ப்பம்னு வேற சொல்லி, இந்த குழந்தை இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு அந்த சாமியார்கிட்ட கேட்குறாங்க. இந்த சாமியாருக்கு ஞான தரிசனம் தெரிஞ்சுது, இவங்க நம்மளை வந்து கேலி பண்ண வந்திருக்கிறாங்க. உனக்கு வந்து ஆணும் பிறக்காது பெண்ணும் பிறக்காது, ஒரு உலக்கை பிறக்கும், அந்த உலக்கையால் உன் குலமே நாசமாகும். பெரியவங்களை சீண்டுனா எப்படிலாம் சாபம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயமுறுத்தலான ஒரு கதை. அவங்க சாபம் கொடுத்தாங்க, உன் வயிற்றில் உலக்கை தான் பிறக்கும், அந்த உலக்கையால் உன் சமூகமே அழியும் வேற சாபம். பாருங்க, யாரோ ஒரு இளைஞன் தப்பு பண்ணாராம், அதனால் அந்த சமூகமே என்ன பண்ணுது, அழியுதுன்னு கதை சொல்லி வச்சுருக்கிறாங்க. பாபா சொல்ல அதெல்லாம் வெறும் கதை தான், வயிற்றுலேருந்து உலக்க ஏதாவது பிறக்குமா அப்படின்னு கேட்குறார். அபி தும் தேக்கு ஹோ, ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சயின்ஸ் துவாரா, இந்த விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தை கொண்டு கித்தனை பாம்சாதி பனாத்தே, அவங்க எவ்வளோ குண்டெல்லாம் உருவாக்குறாங்க. அந்த குண்டெல்லாம் எதுக்காக? அவங்களையே அவங்க அழிச்சுக்கிறதுக்கு தான். எப்படி அவங்க பெற்ற உலக்க அவங்க குலத்தையே அழிச்சுதோ, அது மாதிரி விஞ்ஞானிகள் உருவாக்கின அந்த சாதனம், அதாவது ஆயுதம், அவங்களையே அழிச்சிடுது, அந்த குலத்தையே அழிச்சிடுது. அவங்களோட முடியல, விஞ்ஞானியோட முடியல, இந்த விஞ்ஞானிகள் இருக்கிற உலகத்தையே அழிச்சிடுது. அபி தும் தேக்தே ஹோ சயின்ஸ் துவாரா கித்தனே பாம்சாதி பனாத்தே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அறிவியல் மூலமாக எவ்வளவு குண்டெல்லாம் உருவாக்குறாங்க. சிரப் தோ பாமஹி லகாயே தோ கித்தனே ஷகர் கதம் ஹோகே. எப்போ 2ஆம் உலகப் போர் பாபா சொல்கிறார், வெறுமனே 2 குண்டு தான் போட்டாங்க, ஹிரோஷிமா நாகசாகி. அதில் எவ்வளவு பெரிய நகரங்கள் அழிஞ்சு போனது, 2 குண்டு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? அப்போது 70-80 வருஷத்துக்கு முன்னாலேயே இப்படி ஒரு குண்டை தயாரித்து வச்சுருந்துருக்கிறாங்க, ஒரு நாட்டையே அழிக்கிற மாதிரி. கித்தனி ஆத்மி மறை, எவ்வளவு மனிதர்கள் இறந்தாங்க, லட்சக்கணக்கில் இறந்து போயிருப்பாங்க. இப்போது எவ்வளவு பெரிய காடாக இருக்கிறது, இந்த காட்டில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. இதில் தீ பற்றி எரியத்தான் வேண்டும். ஏன்னா இது முள்காடு, இது அழிவுக்கு உரிய முள்காடுன்னு பாபா ஏன் சொல்கிறார்? அவகுணங்கள்ங்கிற முள் நிறைஞ்ச உலகம் ஆகிடுச்சு, இது தீக்கு இரையாகணும், நீங்கள் அந்த உலகத்தில் போய் மாட்டிக்காதீங்கன்ற. நீங்கள் உலகத்தில் மாட்டிக்காதீங்க. சிவ பாபா புரிய வைக்கிறார். பாப்புத்தோ ஃபிர்பி ரகம்தில், பாபாவோ என்ன செய்தாலும் அவர் நம்மிடத்தில் எப்படித்தான் இருக்கிறார்? கருணை உள்ளம் கொண்டவராகத்தான் இருக்கிறார். பிள்ளைங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி, இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, அந்த ஒரு கருணை இருக்கும். பாப்புக்கோத்தோ சப்கா கல்யாண் கர்னாக, அவர் இங்கே யாரையும் தண்டிக்கிறதுக்கெலாம் வரல. அவருடைய ஒரே ஒரு டியூட்டி என்னது? சிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவா அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை, மங்களம். அவருக்கு ஒரே ஒரு டியூட்டி என்னென்னு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நன்மை செய்யணும். திருப்பி ஜாயங்கே ககா, ஒருத்தவங்க தப்பே செய்துட்டு போட்டோம், அவங்க எங்கே தான் போவாங்க? கெட் அவுட்டுன்னு பாபா சொல்ல மாட்டார். அப்படியே சொன்னாலும் அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் எது அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் சரி செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன், யாரையும் நான் விட போகிறதில்ல. விட்டாலும் அவங்க எங்கே போவாங்க? தேக்கேங்கே பரோபர் ஆக லக்தீகே ஃபிர்பி பாபிக்கு சரண் லேங்கே. அப்போது பார்ப்பாங்க, முற்றிலும் உலகம் தீப்பிடிச்சு தான் எரியுது, அப்புறம் பாபாவுடைய சரணத்துக்கு வருவாங்க. பாபா வேண்டாம், இந்த ஸ்ரீமத்தெல்லாம் வேண்டாம் அப்படின்னு போனாலும் கூட உலகம் தீப்பிடிக்கிறத பார்த்து அவங்க திரும்பவும் இங்கே தான் வருவாங்க, இந்த சரணத்துக்கு தான் வருவாங்க, பாபாவுடைய சரணத்துக்கு, அடைக்கலத்துக்கு. பாப்புகே சர்வகா சத்கதி தாத்தா புனர்ஜன்ம ரஹீத். பாபா யார்? அனைவருக்குமே சத்கதி தரக்கூடிய வள்ளல். வள்ளல் புனர்ஜென்மம் இல்லாதவர், மறுபிறவி எடுக்காதவர். அவருக்கு சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் சங்கமிகவாசி, உங்களுடைய புத்தியில் முழு ஞானம் இருக்கிறது. மித்திர சம்பந்தியும் ஆதிக்கே சாத்துவி தோடு நிபானாகே உன்மேகே ஆசுரி குன் துமாரே மேகே தெய்வீ குன். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரோடையும் விடுபட்ட உறவை
சாதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு அம்மாவுக்கு ஃபோன் வருது. ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கிறோம், உங்கள் பையன் ஸ்கூலில் மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு ஃபோன் வருது. ஸ்கூலில் படிக்கிற பையன் மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு அளவில்லாத பற்று பையன் மேலே. அதை கேட்டது இந்த அம்மா மயங்கி விழுந்துடுச்சு. இந்த அம்மா லாயக்கான அம்மாவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன தான் சொல்லுவோம்? நல்ல அம்மா, அன்புள்ள அம்மா, பாசமுள்ள அம்மா, ஆனால் பிரயோஜனம் இல்லாத அம்மா. அது விழிப்பாக இருந்தாலே அவனுக்கு இந்த மருந்து கொடுக்கணும், இந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு கொஞ்சம் கவனமாக சொல்ல முடியும். இங்கே அளவுக்கு மீறி பையன் பொண்ணே அழுதுட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் அதுக்கு ஆறுதல் சொல்லணுமா, இல்லை கூட சேர்ந்து நீங்களும் வாழணுமா? நீங்கள் விடுபட்ட அன்பு வச்சுருந்தா அந்த பொண்ணுக்கு சரியான வழி காண்பிக்கலாம். இல்லைன்னா நீங்களும் துக்கத்தில் மாட்டிப்பீங்க. நீங்கள் விடுபட்ட அன்பு வச்சுருந்தா அந்த பையனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் பற்று வச்சுட்டிங்கன்னா நீங்களும் சேர்ந்து மயங்கிடுவீங்க. பாபா அதைத்தான் சொல்கிறார், தோடு நிவானாகே. எல்லா நண்பர்கள் உறவினர்கள்ட்ட விலகி வந்துடுங்க அப்படின்னு சொல்லலை. அவங்களோட சேர்ந்து துக்கத்தில் மாட்டிக்கோங்க, விகாரத்தில் மாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லலை. விடுபட்ட அன்பு, சேவா சம்பந்தமாக நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், வரலாம், பேசலாம். ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் லௌகீக உறவு எதுவும் கிடையாது. நமக்கு அது தெளிவாக தெரியணும். உண்மை ஆசுரி குண் ஹே துமாரே மே ஹை தெய்வீ குண். அவங்கள்ட்ட அசுர குணம் இருக்கிறது, உங்கள்கிட்ட தெய்வீக குணம் இருக்கிறது. துமாரா காமகே அவுரோங் கோபி யகி சிக்லானாகே. உங்களுடைய வேலை மற்றவர்களுக்கும் இதையே கற்றுத்தர வேண்டும். மந்திர தேத்தே ரகம். லௌகீகத்துக்கு போகிறோன்னா நமக்கு ஒரு ஞாபகம் இருக்கணும், நான் அவங்களுக்கு மந்திரம் கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு நான் மந்திரம் கொடுக்க, அங்கே என்ன சண்டை நடந்துச்சு, அங்கே என்ன பிரச்சனை இருந்துச்சு, அங்கே எத்தனை பேர் செத்து போனாங்க, அங்கே யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போல அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? ஒரு குருவாக மந்திரம் கொடுத்துட்டு வரப்போகிறோம். பாபா தான் குரு, நம்மளே பாபா கருவியை அனுப்பியிருக்கிறார். பாபா சொல்கிறார், நான் அவங்களுக்கு மந்திரம் கொடுக்க போகிறேன், அவங்களுக்கும் நன்மை செய்யணும். கண்காட்சிகள் மூலமாக நீங்கள் எத்தனை புரிய வைக்கிறீங்க. பாரதவாசிகள் 84 ஜென்மம் முழுமையாக முடிச்சிருக்கிறாங்க. இப்போ பாபா வந்திருக்கிறார் மனிதனை தேவதையாக ஆக்கிறதுக்காக, அதாவது நரகவாசிகளை சொர்க்கவாசி ஆக்கிறதுக்காக. தேவதைகள் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க. இப்போ பாபா சொல்றார், முதல்ல சொன்னதுதான், அபி அப்பனேக்கோ ஆசுரி குணசே நபரத் ஆத்தி. இப்போ நமக்கு அசுர குணத்தின் மீது வெறுப்பு வருகிறது. அதில் முக்கியமாக இன்னைக்கு இதையும் சொல்றார், அடுத்தவங்களுடைய அவகுணத்தை பார்த்துலாம் இல்லை, தனக்குள்ளே இருக்கும். நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன், நான் ஏன் இப்படி டென்ஷன் ஆனேன், மற்றவங்க ஏன் அப்படி நடந்தாங்க அப்படிலாம் இல்லை. நமக்கு நமது அசுர குணத்தின் மீது வெறுப்பு வருகிறது. அப்னேக்கோ தேக்கா ஜாத்தாகே ஹம் தெய்வீ குண் வாலே பனேகே. தன்னைத்தானே பார்க்கப்படுகிறது, நான் தெய்வீக குணம் கொண்டவர் தானா. ஹமாரைமே கோயி அவகுண்தோ நகிகே. எனக்குள்ள அவகுணம் எதுவும் இல்லைதானா. மன்சா வாச்சா கர்மனா ஹமனே கோயி ஐசா கரம் தோ நகி கியா ஜோ ஆசுரி காமுகோ. எண்ணம் சொல் செயலால் அசுர குணமாக ஆகும்படி எந்த ஒரு செயலையும் செய்துவிடவில்லைதானே. ஹம் காண்டோங் கோ ஃபூல் பனானே கா தந்தா கர்த்தே வா நகி. நான் முட்களை மலராக மாற்றக்கூடிய தொழில் செய்கிறேனா அல்லது இல்லையா. நான் மலராக இருக்கணும், முள்ளையும் மலராக மாற்றணும், இந்த தொழில் செய்கிறேனா. யாரெல்லாம் என் முன்னால் முள்ளா வந்தாங்க அவங்களால நான் முள்ளானே அப்படி கிடையாது. அவங்களையும் நான் என்ன செய்யணும், மலராக ஆக்கணும். இது என் பிஸ்னஸ், இதை நான் செய்கிறேனா. தன்னைத்தானே பார்ப்பது தான் ஞானம். தன்னைத்தானே பார்ப்பது ஞானம். ஏன்ட்ட தெய்வீக குணம் இருக்குதா, நான் மலராக்கக்கூடிய தொழில் செய்கிறேனா. பாப்பகே பாகுவான் அவர் தும் பிரம்மா குமார் குமாரியோங்கோ மாலி. பாபா யாரு, தோட்டத்தின் அதிபதி. நீங்கள் யார், பிரம்மா குமார குமாரிகள், தோட்டத்தை பராமரிப்பு செய்பவர்கள். கிசம் கிசம் கே மாலிபி ஹோத்தேகே. தோட்டத்தை பராமரிக்கிறவங்க பல பல விதங்களில் இருக்கிறாங்க. கோய் தோ அனாடிபி ஹே ஜோ கிஸ்கோ ஆப் சமான் நகி பனா சக்தேகே. சில பேர் அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாதவங்களாகவும் இருக்கிறாங்க, பிறரை தனக்கு சமமாக ஆக்கவும் முடியறது இல்லை. பிரதர்ஷனிமே பாகவான் தோ நகி ஜாயேங்கே. கண்காட்சியில் தோட்டத்தின் அதிபதி போக மாட்டார், மாலி ஜாயங்கே. தோட்டத்தை பராமரிக்கிறவங்க தான் போவாங்க. அப்படின்னா என்ன, கண்காட்சிக்கு நீங்கள் தான் போகணும், நீங்கள் தான் புரிய வைக்கணும் அப்படின்றார். நாமெல்லாம் யார், தோட்டத்தை
பராமரிக்கக்கூடியவர்கள். யக் மாலி பி சிவ பாபா கே சாத் ஹே இஸ்லியே யக் பி நஹி ஜா சக்தே. இந்த பிரம்மா பாபாவும் பாபா தோட்டத்தை பராமரிப்பவர் தான். ஆனால் இவர் சிவபாபாவு கூட சேர்ந்து இருக்கிறார், அதனால் இவர் போக முடியாது. தும் மாலி ஜாத்தேகோ, ஆனால் நீங்கள் தோட்டத்தை பராமரிக்கக்கூடியவங்க போகணும். சர்வீஸ் கர்னே கேலியே, சேவா செய்கிறதுக்காக. அச்சே மாலியும் கோஹி புலாத்தேகே, யார் நல்ல நல்ல தோட்டக்காரர்களோ அவர்களைத்தான் அழைக்கிறார்கள். பாபா பி ககத்தேகே அனாடியும் கோ ந புலாவோ. பாபா கூட சொல்கிறார், யார் விவரம் இல்லாதவங்க, பக்குவம் இல்லாதவங்க அவங்களே கூப்பிடாதீங்க. பாபா நாம் நகி பத்தலாத்தேகே, யாரெல்லாம் அந்த மாதிரியானவங்க அப்படின்னு அவங்க பேரை சொல்ல போகிறது கிடையாது, பாபா சொல்ல மாட்டார். 3rd கிளாஸ் மாலி பி, 3ஆம் தரத்தின் தோட்டக்காரர்களும் உண்டு. பாகவான் பியார் உன்கோ கரெங்கே ஜோ அச்சே ஃபூல் பனாக்கர் திக்காயேங்கே. தோட்டக்காரர் யாரை அன்பு செலுத்துகிறார், யார் நல்ல நல்ல மலர்களை உருவாக்கி தருகிறார்களோ அவரை அன்பு செலுத்துகிறார். அவர்கள் மீது தோட்டக்காரர் குஷியும் அடைகிறார். முக்குசே சதைவ் ரத்தனகி நிகால்தே ரகுத்தேகே, அவங்க வாயிலிருந்து சதா ரத்தினங்கள் தான் வெளிப்படுகிறது. கோயி ரத்தன் கே பதலே பத்தர் நிகாலேங்கே தோ பாபா கியா ககேங்கே. யாராவது ஒரு குழந்தை வாயில் ரத்தினங்கள் வர்றதுக்கு பதிலாக, அப்படின்னா நல்ல சொற்கள் வர்றதுக்கு பதிலாக கடும் சொற்களான கல் வந்துச்சுன்னா பாபா என்ன சொல்லுவார்? சிவ பர் அக்கே ஃபூல் பி சடாத்தேகேனா, சிவனுக்கு அரளிப்பூ எருக்கும் பூ கூட சாத்துகிறார்கள் அல்லவா. தோ கோயி ஐசே பி சடுத்தேகேனா, அப்போது சில பேர் அரளிப்பூ எருக்கும் பூவாகவும் வந்துடுறாங்க இல்லையா. சலன் தோ தேக்கோ கைசி, நடத்தை பாருங்க எப்படி இருக்கிறது. காண்டே பி சடுத்தேகே சடுக்கர் பிற ஜங்கல் மே சலே ஜாத்தேகே, முள்ளையும் அவங்க சாத்துறாங்க, அணிவிக்கிறாங்க. அப்படி அணிவித்து அவங்க காட்டுக்கே போயிடுறாங்க அப்படின்றார். சதோ பிரதான் பன்னே பதலே அவருகி தமோ பிரதான் பந்தே ஜாத்தே. சதோ பிரதானம் ஆகிறதுக்கு பதிலாக அவங்க மேலும் தமோ பிரதானம் ஆகிடுறாங்க. உன்கி ஃபிர் கியா கதி ஹோகி, அவங்களுடைய கதி என்னவாக போகுது? பாபா குழந்தையாகி மலராகிறதுக்கு பதிலாக தானே முள்ளாகி பிறகு காட்டுக்கு போயிடுறாங்க, தமோ பிரதானம் ஆயிடுறாங்க. பாப் ககத்தேகே, பாபா சொல்கிறார், மே ஏக் தோ நிஷ்காமி ஹூம், दूसरा पर उपकारी हूँ. நான் ஒருவரோ சுயநலமற்றவர், மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவர். पर उपकार करता हूँ भारतवासियों पर जो हमारी ग्लानि करते हैं. நான் பரோபகாரம் செய்கிறேன். யாருக்கு? பாபா யாருக்கு பரோபகாரம் செய்கிறாராமா? என்னை யார் நிந்தனை செய்தார்களோ அந்த பாரதவாசிகளுக்கு அப்படின்றார். ஃபஸ்ட்டு யாருக்கு? புகழ் பாடக்கூடியவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், முதல்ல நிந்தனை செய்கிறவங்கள தான் என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும் அப்படின்னு அவர் பாரதத்துக்கு வாராராமா. நான் ஒரு நிஷ்காமின்றார், நான் எந்த விருப்பமும் இல்லாதவர். யார் என்னை திட்டுகிறார்களோ அவர்களுக்கு நான் முதல்ல நன்மை செய்ய வந்துடுறேன். பாபா என்னமோ பாரதத்துக்கு வராருன்னா பெருமையாக சொல்லிட்டு இருப்பார். இவங்க தான் நிறைய பக்தி செய்கிறாங்க, இங்கே தான் தேவதைகள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சொல்கிறார், இவங்க தான் என்னை முதல்ல திட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டார். பாரதவாசிகள் தான், நீ கல்லில் இருக்கிற முள்ளில் இருக்கிற, உனக்கு கண் இல்லையா காது இல்லையான்னு என்னை திட்ட ஆரம்பித்ததெல்லாம் இவங்க தான். அப்போ முதல்ல இவங்களே சரி செய்யணும். பாபா சொல்கிறார், மே பாப் ககத்தேகே மே இசமய ஆக்கர் சொர்க்கி ஸ்தாபனா கர்த்தாகும். நான் இந்த நேரம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறேன். கிஸ்கோ கஹோ சொர்க்க சலோ தோ ககத்தேகே சொர்க்கமே தோ ஹம் யகா கேனா. யார்கிட்டையாவது வாங்க கிளாஸுக்கு வாங்க, கிளாஸுக்கு வந்தால் யோகா பண்ணுங்க, யோகா பண்ணால் சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு சொன்னால் சிலர் சொல்கிறாங்களாமா, நாங்கள் ஏற்கனவே சொர்க்கத்தில் தானே இருக்கிறோம். நல்லா வசதியாக இருக்கிறவங்கள்ட்ட சொன்னால் எங்களுக்கு என்ன குறை, நாங்கள் ஏற்கனவே சொர்க்கத்தில் தானே இருக்கிறோம். அரே சொர்க்க ஹோத்தாகே சத்தியுமி. அரே சொர்க்கங்கிறது சத்தியுகத்தில் தான். கலியுகங்கிறது எப்படி சொர்க்கம்னு சொல்லப்பட முடியும்? இந்த கலியுகத்துக்குள்ளே சொர்க்கம் எங்கேருந்து வந்துச்சு? ஏதாவது வசதி வாய்ப்புகள் வந்துடுச்சு, பதவி வந்துடுச்சு, பேர் புகழ் வந்துடுச்சுன்னா இதுக்கு பேர் சொர்க்கமா? ஒரு கணத்தில் கூட இந்த எல்லாமே என்ன பண்ணிடும்? மாறிடும். மாயான்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு செகண்டில் இந்த பெயர் புகழ் பதவி செல்வம் எல்லாமே காணாமல் போயிடும். இந்த கலியுகத்தில் சொர்க்கம் எங்கேருந்து வந்துச்சு?
கலியுகத்தை நரகம் என்றே கூறப்படுகிறது. பழைய தமோ பிரதான உலகம். மனிதர்களுக்கு சொர்க்கம் எங்கே இருக்குன்னே தெரியல. சொர்க்கம் ஆகாயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தில்வாரா கோவிலில் கூட பாருங்க, சொர்க்கத்தை மேற்கூரையில் செதுக்கி இருக்கிறாங்க, கீழே தபஸ்யா செய்துட்டு இருக்கிறாங்க. ஆக மனிதர்களும் இப்படி சொல்லிட்டாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா போதும், இன்னார் சொர்க்க பதவி அடைந்தார். சொர்க்கம் எங்கே இருக்கிறது? எல்லாரும் யார் சரீரம் விட்டாலும் சரி சொர்க்க பதவி அடைந்தார்னு சொல்லிடுறாங்க. இங்கே இந்த உலகமும் விஷக்கடலாக இருக்கிறது. பார்க்கடல் என்று விஷ்ணுபுரிக்கு சொல்லப்படுகிறது. உன்கோனே பிர் பூஜா கேலியே ஏக் படா தாலம் பனாயாக. அவங்க பூஜை செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய குளம் கட்டி அதில் பால் ஊற்றி அதில் விஷ்ணுவை படுக்க வச்சிடுறாங்க. அபி தும் பச்சே சொர்க்கமே ஜானே கி தயாரி கர் ரகே ஹோ, ஜகான் தூதுக்கி நதியாக. அவங்க சிலையை வச்சு பாலை ஊற்றி ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டிடுவாங்க. கோயிலே பார்த்திங்கன்னா சாமி சிலையை சுற்றி ஒரு சின்ன தொட்டியை கட்டி இந்த தொட்டியில் பாலை ஊற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் பால் கடலில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பால்னா என்ன, விஷம்னா என்ன, சொர்க்கத்தில் பாலாறு ஓடும்னா என்ன அப்படிங்கிறதுல அவங்களுக்கு தெரியவே இல்லை. விஷம்னா அது விகாரம், பால்னா அது தெய்வீக குணம். அபி தும் பச்சே ஃபூல் பந்தே ஜாவோ. அப்போது விஷ்ணுபுரிக்கு போகிறதுங்கிறது இப்போ தொட்டியில் பால் ஊற்றுறதுக்கு இல்லை, நாம் நம்மை மலராக ஆக்கி கொள்ள வேண்டும். இதுதான் தயாராக்கிறதுனா என்ன, நாம் நம்மை மலராக்கணும். ஐசி கோயி சலன் கவி நகி சல்னீகே ஜோ கோயி ககே யகத்தோ காண்டாகே. இவங்க முள்ளுன்னு யாரும் சொல்லும்படியாக எந்த ஒரு நடத்தையும் நம்மிடம் ஒருபோதும் ஏற்பட்டு விடவே கூடாது. ஹமேஷா ஃபூல் பன்னே கிளியே புருஷார்த்த கர்த்தே ரகோ. சதா எப்போதும் மலர் ஆகிறதுக்காக புருஷார்த்தம் செய்துக்கிட்டே இருங்க. மாயா காண்டா பனா தேத்தீகே. மாயா முள்ளாக மாற்றிடுது, அதுவும் கூட நல்லபடியாக மலராகிட்டு இருக்கும் போதே முள்ளாக்கிடுது. இஸ்லியே அப்பனி பகூத் சம்பால் கர்னீகே. அதனால் தன்னை மிக மிக காப்பாற்றி கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்போ யாரே முள்ளாக மாற்றோன்னு தெரியாது, ஆனால் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். பாப் அகத்தேகே. எப்படி பாதுகாக்க முடியும்? கிரகஸ்த விவகாரமே ரகத்தே கமல் ஃபூல் சமான் பவித்ர பன்னாகே. குடும்பம் இல்லறம் இதில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரம் ஆக வேண்டும். யார் தாமரையாக இருக்கிறாங்களோ அவங்கள எந்த முள்ளும் என்ன பண்ண போகிறது இல்லை, குத்த போகிறது இல்லை. இப்போ தாமரைனா ஒன்று தூய்மை, ரெண்டாவது அது அன்பாகவும் இருக்கிறது, விடுபட்டும் இருக்கிறது. தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் தண்ணிக்குள்ளே மூழ்கிறது இல்லை. பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணுன்னா தாமரையாக தூய்மையாக இருங்க. பாகவான் பாபா காண்டோசே ஃபுல் பனானே ஆயேகே. தோட்டக்காரரான பாபா முட்களை மலராக்குவதற்காக வந்திருக்கிறார். தேக்கனாகே ஹம் ஃபூல் பனேகே. பார்க்கணும் நான் மலர் ஆகிட்டேனா. ஃபூலோங்கோ ஹி சர்வீஸ் கேலியே ஜகான் தகா புலாத்தேகே. மலராக இருக்கிறவங்கள தான் ஆங்காங்கு சேவைக்காக அழைக்கிறாங்க. பாபா குலாப்புக்கா ஃபூல் பேஜோ. பாபா ரோஜா மலரை நீங்கள் அனுப்புங்க. திக்காயித்தோ படுத்தாகைனா கோன்சா ஃபூலுகே. பார்த்தாலே தெரியுது இல்லையா யார் எந்த வகையான மலர்கள் என்று. பாப் கருத்தேகே. பாபா சொல்றார், மே ஆத்தாகி ஹூம் தும்கோ ராஜயோகம் சிக்லானி. நான் வந்திருக்கிறதே உங்களுக்கு ராஜயோகம் கற்றுத்தர்றதுக்காக. இதுதான் சத்திய நாராயணனுடைய கதை. சத்திய பிரஜைக்கானது இல்லை. ராஜா ராணி ஆகனா பிரஜைகளும் அங்கே அண்டர்ஸ்டுட்டாக வந்துடுவாங்க. அவர் எய்ம் பண்ணுறது ராஜா ராணிகளுக்குத்தான், பாடம் சொல்லி கொடுக்கறது ராஜா ராணிகளுக்குத்தான். ஆனாலும் அதில் மறைமுகமாக பிரஜைகளும் வந்துடுவாங்க. அபித்தும் சமைச்சித்தேகோ ராஜா ராணி ததா பிரஜா கைசே நம்பர்வார் பந்தீகே. நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கிறீங்க ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் எப்படி நம்பர்வாராக உருவாகிறாங்க. கரீப் ஜின்கே பாஸ் 2-5 रुपया भी है तो 5 रुपया भी नहीं बचता है वह क्या देंगे. ஏழைங்க பாவம், அவங்க கையில் ஒரு 2 ரூபா 5 ரூபா கூட மிஞ்சாது. பாவம், அவங்க எப்படி சேவைக்கு பணம் கொடுக்க முடியும். உன்கோ भी उतना मिलता है जितना 1000 देने वालों को मिलता है. அப்போ அவங்க ஏதோ 1 காசு 2 காசு பாபாவுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு செல்வந்தர்கள் 1000 ரூபா கொடுக்கறதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிருது.
சப்சே ஜாதா பாரத் கரிபிகே, எல்லாவற்றை விட பாரத தேசம்தான் ஏழை நாடாக இருக்கிறது. கிஸ்கோபி யாத் நகீகே, யாருக்குமே இந்த ஞாபகம் இல்லை, பாரதவாசிகளாகிய நாம சொர்க்கவாசிகளாக இருந்தோம். தேவதைகளுக்குத்தான் மகிமை பாடப்படுகிறது. ஆனால் புரிஞ்சிக்க முடியல. ஜைசே மேடக்கர் ட்ரான் ட்ரான் கர்த்தேகே, புல்புல் ஆவாஜ் கித்னா மீட்டா கர்த்தீகே, அர்த்து குச்சு நகி. பாபா சொல்ல 2 எடுத்துக்காட்டு சொல்கிறார். எப்படி தவளை பார்த்தீங்கன்னா குர்ன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது, அதுக்கும் அர்த்தம் கிடையாது. குயில் அழகாத்தான் கூவுது, ஆனால் அதுக்கும் என்ன கிடையாது, அர்த்தம் என்பது கிடையாது. ரெண்டும் ஒரு சத்தம், அவ்வளோதான். ஒன்று கரகரான் இருக்குது, இன்னொன்று கூன்னு இருக்குது, ஆனால் அர்த்தம் இல்லை. எதுக்கு சொல்கிறார் பாபா? ஆஜிக்கல் கீதா சுனானே வாலி கித்னேகே, இன்றைய காலத்தில் கீதை படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களும் எது மாதிரி தான் சொல்கிறார் பாபா? அந்த தவளை குயில் மாதிரி. அவங்க அர்த்தமே புரியாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மாதாயும் பி நிகழ்த்தீகை ஆஜிக்கல் கீதா சுனானி. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதாக்கள் கூட கீதை சொல்கிறதுக்கு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு உருவாகிட்டாங்க. கீதா சே கோன்சா தர்மம் ஸ்தாபன் புவா, இந்த கீதை மூலமாக எந்த தர்மம் ஸ்தாபனையானது என்பது யாருக்கும் தெரியல. தோடி ரித்தி சித்தி கோயி ந திகாயி தோ பஸ் சம்ஜேங்கே யஹ் பகவானுக்கு. யாராவது கொஞ்சம் மாயாஜாலத்தை காமிச்சிட்டாங்க, மந்திர வித்தையை காமிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன, கையில் இந்த எலுமிச்சம்பளம் எடுக்கிறது, குங்குமம் கொடுக்கறது, இல்லை கையை நீட்டின உடனே ஒரு தங்க மோதிரம் வந்துடும், தங்க செயின் வந்துடும். இந்த மாதிரி யாராவது ஏதாவது சின்னதாக ஒரு செப்பிடு வித்தை காமிச்சா போதும், அவ்வளோதான், இவர் தான் கடவுள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மனுஷனை கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. பாடுறது என்ன, பதித்த பாவனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பதித்தமாக இருக்கிறோம் அல்லவா? பாபா கூறுகிறார், விகாரமே ஜானா எக நம்பர் 1 பதீத்து பனாகே. விகாரத்தில் போகிறது நம்பர் 1 பதீத்தம். இந்த முழு உலகமும் பதீத்தம். எல்லாரும் அழைக்கிறாங்க, ஹே பதீத்த பாவனா வா. அப் உன்கோ ஆனாகே வா, கங்கா ஸ்நான் கர்னேசே பாவன் பன்னாகே. இப்போ அவர் வரணுமா, இல்லை கங்கா ஸ்நானம் பண்ணாலே தூய்மை ஆயிடலாம், பகவானே வா தூய்மையாக்குன்னு சொல்கிறாங்க. பாபா கேட்குறார், நான் வரணுமா, இல்லை கங்கையிலேயே குளித்து உங்கள் பாவத்தெல்லாம் அழிச்சிக்கலான்னு நினச்சிக்கிறீங்களா? இப்போது கங்கையே தூய்மையாக்குன்னா நான் வரணுங்கிற அவசியம் இல்லையே, என்னைய கூப்பிடணுங்கிற அவசியமும் இல்லையே. தந்தை மனிதர்களை தேவதை ஆக்குவதற்காக எத்தனை உழைப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது. தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், செய்தால் நீங்கள் முள்ளிலிருந்து மலராகி விடுவீர்கள். முக்குசே கவி பத்தர் நகி நிக்காலோ, உங்கள் வாயிலிருந்து ஒரு பொழுதும் கல் வர வேண்டாம். அப்படின்னா கடும் சொற்கள். ஃபூல் பனோ, மலர் ஆகுங்க. யகுபி படாயி ஹேனா, இது கூட படிப்பு அல்லவா? சல்தே சல்தே கிரகச்சாரி பைட் ஜாத்தீகே தோ ஃபெயில் ஹோ ஜாத்தீகே. நல்லபடியாக முன்னேறிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு கிரகணம் பிடிச்சிடுது, அப்புறம் ஃபெயில் ஆயிடுறாங்க. ஹோப்ஃபுல் சே ஹோப்லெஸ் ஹோ ஜாத்தேகே, நம்பிக்கை நிறைந்தவர் என்ற நிலையிலிருந்து நம்பிக்கை அற்றவர் ஆகிவிடுகிறார்கள். ஃபிர் ககத்தேகே ஹம் பாபா கே பாஸ் ஜாயே, அப்புறம் சொல்கிறாங்க நான் பாபாட்ட போகணும். இந்திரக்கி சபாமே கந்தே தோடேகி ஆசக்தே, இந்திர சபைக்குள்ள அழுக்கானவங்க சிறிதும் வர முடியாது. இது இந்திர சபை அல்லவா? பிராமணி ஜோ லே ஆத்தீகே உஸ்பரபி படி ஜவாப்தாரிகே, யார் இங்கே அழைச்சிட்டு வரக்கூடிய நிமித்த சகோதரிகளோ அவங்க மேலே ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கிறது. மதுபனுக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா சும்மா எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட முடியாது அப்படின்றார் பாபா. விகார்மே கயா தோ பிராமணி பர்பி போஜ் படேகா. இங்கே வர்றவங்க விகாரத்தில் போயிட்டாங்க அப்படின்னா அழைச்சிட்டு வந்த நிமித்த சகோதரிக்கு சுமை ஆகிடும். இஸ்லியே சம்பால்கர் கிஸ்கோ லே ஆனா சாகி, அதனால் ரொம்ப கவனமாக இவங்க தூய்மையானவங்க தானேன்னு பார்த்து அழைச்சிட்டு வரணும். ஆகேச்சல் தும் தேக்கேங்க, வரக்கூடிய காலத்தில் பார்ப்பீங்க நீங்கள். சாது சந்த் ஆதி சப் கியூமே கடை ஹோ ஜாயேங்கே, சாது சன்னியாசிகளெல்லாம் வரிசையில் நிற்பாங்க, காத்து இருப்பாங்க. பீஷ்ம பிதாமக ஆதிக்கா நாம் தோ ஹேனா, பீஷ்ம பிதாமகர்களை வீழ்த்தினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிகண்டி வந்தார் வீழ்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பெண் ஒரு பெரிய வீரரை எப்படி வீழ்த்த முடியும்? அப்போ அதெல்லாம் கதை இல்லை,
बच्चों की बड़ी विशाल புத்தி होनी चाहिए. இப்போ குழந்தைங்க நீங்கள் இப்போ விஷால புத்தி உடையவராக ஆகணும். அந்த மாதிரி பெரிய பெரிய பண்டிதர்களை கூட வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஞானம் யோகம் இருக்கணும். தும் கிசிக்கோ பி பதா சக்தே ஹோ, நீங்கள் யாருக்கும் சொல்லலாம், சொல்ல முடியும். பாரதம் இறைவனுடைய பூந்தோட்டமாக இருந்தது. கார்டன் ஆஃப் ஃப்ளவர் தா. தேவி தேவதா ரகத்தேத்தே, இந்த பாரதத்தில் தேவி தேவதைகள் இருந்தாங்க. அபித்தோ காண்டே பன் கயேகே, இப்போ 5 விகாரத்தினால இது முள்ளாக ஆகிடுச்சு. துமாரேமே 5 விகாரகேன, உங்களிடத்தில் 5 விகாரம் இருக்கிறது அல்லவா. ராவன் ராஜ்யம் என்றாலே இது 5 விகாரத்தால் ஆன முள் காடு. தந்தை வந்து முட்களை மலராக ஆக்குகிறார். கியால் கர்னா சாகியே, இப்போ சிந்தனை செய்ய வேண்டும். கேட்குறதெல்லாம் ஒரு நேரம், வெறும் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால யாரும் மாறிட மாட்டாங்க. கியால் கர்னா, கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க அப்படின்றார். என்ன சிந்தனை செய்யணும்? அபி ஹம் குலாபிக்கே ஃபூல் நகி பனேத்தோ, ஒருவேளை நான் இப்போ ரோஜா மலராக ஆகலைன்னா ஜனம் ஜனமாந்தர் அக்குக்கே ஃபூலுகி பனேங்கே, ஜென்ம ஜென்மத்திற்கும் எருக்கம் மலராகத்தான் ஆகியிருப்பேன். ஹரேக்குக்கோ அப்னா கல்யாண் கர்னாகே, ஒவ்வொருத்தரும் தனக்கு நன்மை செய்யணும். தனக்கு நன்மைனா நான் என்னை மலரா மாற்றிக்கணும். शिवबाबा पर थोड़े ही मेहरबानी करते हैं, मेहरबानी तो अपने पर करनी है. நீங்கள் சிவபாபா மேலே ஒன்றும் இறக்கம் காட்ட வேண்டாம், இறக்கம் உங்கள் மேலே காட்டுங்க. அப் ஸ்ரீமத் பர் சல்னாகே, இப்போ ஸ்ரீமத் படி நடக்கணும். பாபாவுக்காக அப்படின்னுலாம் இல்லை. நம்ம என்ன செய்தாலும் யாருக்காக? நான் பாபா சொல்லிட்டாரேன்னு பொறுத்துட்ருக்கிறேன். நீங்கள் பாபா மேலெல்லாம் இறக்கம் காட்ட வேண்டான்றார் பாபா. பாபா சொல்கிறார், நீங்கள் உங்கள் மேலே என்ன பண்ணிக்கோங்க, இறக்கம் காட்டுங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஸ்ரீமத் படி நடங்கன்றார். நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்கன்னா உங்கள் மேலே நீங்கள் கருணை காட்டுறீங்க. பகிச்சேமே கோயி ஜாயங்க தோ குஷ்புதார் ஃபூலோं को ही देखेंगे, தோட்டத்துக்கு போகிறாங்கன்னா யாராவது அவங்க நறுமணம் மிகுந்த மலரைத்தான் பார்ப்பாங்க. அக்குக்கோ தோடேகி தேக்கேங்க, எருக்கும் பூவை அரளிப்பூவை சிறிதும் பார்க்க மாட்டாங்க. ஃப்ளவர் ஷோ நடக்குது இல்லையா, யகபி ஃப்ளவர் ஷோ, இதுவும் கூட என்னதான் ஃப்ளவர். வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஊட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும். பாபா சொல்கிறார், இதுவும் ஃப்ளவர் ஷோ தான் அப்படின்றார். படி மீட்டி சலன் சாகி, இந்த ஃப்ளவர் ஷோவில் பாபா சார் ரொம்ப இனிமையான நடத்தை கொண்டவர் ஆகணும். படி பாரி இனாம் மில்தாக, இந்த ஃப்ளவர் ஷோவில் யார் நல்ல மலர்களை வளர்த்துருக்கிறாங்களோ, பூக்க வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசு கிடைக்கும். அப்போ நாமளும் கூட அப்படிப்பட்ட மலர்களை உருவாக்கணும். பகுத் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபூல் பண்ணாக, மிக முதல் தரமான மலராகணும். படி மீட்டி சலஞ்சாகியே, மிக இனிமையான நடத்தை வேணும். குரோதி கேசாத் படா நம்ரஹோ ஜானாகே, கோபப்படுறவங்கள்ட்ட ரொம்ப பணிவாக நடந்துக்கணும். ஹம் ஸ்ரீமத் பர் பவித்ரபன் பவித்ர துனியா சொர்க்கா மாலிக் பன்னே சாகத்தேகே, ஏன் கோபப்படுறவங்கள்ட்ட பதிலுக்கு கோபம் தானே படணும். ஆனால் பாபா சொல்கிறார், கோபப்படுறவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப பணிவாக நடந்துக்கோங்கன்ற. எதனால் நாம் ஸ்ரீமத் படி தூய்மையாகி பவித்திரமான உலகமான சொர்க்கத்துக்கு எஜமானாக விரும்புகிறோம். அந்த விருப்பம் இருக்குதுன்னா இப்படித்தான். யுக்தியாத்தோ பகுத்து ஹோத்தேகே, நம்மை காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய யுக்திகள் இருக்கின்றன. முக்கியமாக பாருங்க, மாதாக்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க, ஆனால் சாமர்த்தியமாக தூய்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்துட்டே இருக்கிறாங்க. மாதாக்கள் பாபா குழந்தைங்க அவங்க பவித்திரமாக இருக்கணும்னா எவ்வளவு கொடுமையை சந்திக்கிறாங்க. அந்த சாக்கு சொல்லி இந்த சாக்கு சொல்லி இப்படி அப்படின்னு சொல்லி எப்படியோ அந்த தூய்மையை கடைபிடிக்கிறதுல ரொம்ப யுக்தியாக புருஷார்த்தம் பண்ணுறாங்க. தும் ககுத்தீகோ ககுசக்திகோ, நீங்கள் சொல்லலாம் பகவானினுடைய மகா வாக்கியம் காமம் மகா சத்ரு, தூய்மை ஆனால் சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். கியா ஹம் பகவான் கி நகி மானி, இறைவன் சொல்கிறதை நாங்கள் ஏற்றுக்க கூடாதா? யுக்தி சே அப்னேக்கோ பச்சானாக, யுக்தியாக தன்னை காப்பாற்றி கொள்ளுங்கள். உலகத்தின் எஜமானன் ஆகுவதற்காக என்ன பண்ணணும்? உலகத்துக்கு எஜமானன் ஆக தோடா சகன் கியா தோ கியா ஹுவா. பாபாவுடைய கேள்வி பாருங்க, கொஞ்சம் சகிச்சுக்கிட்டா தான் என்ன? பாபா கேள்வி என்ன? உலகத்துக்கு எஜமானன் ஆகிறதுக்கு கொஞ்சம் சகித்துக்கிட்டா தான் என்ன அப்படின்றார். சகன் கியா தோ கியா ஹுவா, அதனால என்ன ஆகிட போகுது?
கொஞ்சம் சகிச்சுக்கோங்களேன்றார். அப்னேலியே தும் கர்த்தே ஹோனா, நீங்கள் சகிச்சுக்கிறதெல்லாம் யாருக்காக அப்படின்னு கேட்குறார். உங்களுக்காகத்தானே இல்லையா, நீங்கள் செய்கிறது உங்களுக்காகத்தானே. வகு ராஜாயி கேலியே, உலகத்தில் பாருங்கள், ஒரு ராஜ்யத்தை அடையிறதுக்காக லடாயி கர்த்தே லடுத்தேகே, அவங்க சண்டை போடுறாங்க. தும் அப்னேலியே சப் குச் கர்த்தே ஹோ, நீங்கள் தனக்காக எல்லாம் செய்கிறீங்க. பாபா சொல்கிறபடி நடக்கிறோம், ஸ்ரீமத் படி நடக்கிறோம், பணிவாக இருக்கிறோம், சகிச்சுக்கிறோம். இதெல்லாம் யாருக்காகவோலாம் இல்லை, நமக்காகவே நாம் செய்கிறோம். புருஷார்த்த கர்னா சாகிய, நீங்கள் உழைக்கணுன்ற, முயற்சிக்கணும், தன்னை வளைத்து கொள்வதற்கு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். பாபுக்கோ பூல் ஜானே சேகி கிர்தேகே, தந்தையை மறப்பதால் தான் விழுந்து விடுகிறார்கள். பிறகு ஷரம் ஆத்தேகே, பிறகு வெக்கம் வருது. தேவதா கைசே பனேங்கே, பிறகு தேவதை எப்படி ஆவாங்க? அச்சா, நல்லது. मीठे मीठे सिकिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते। धारणिकाன முக்கியமான சாரம், माया की ग्रहचारी से बचने के लिए मुख से सदैव ज्ञान रतन निकालने के, மாயாவின் கிரகணத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள, மாயாவினுடைய பிடியிலிருந்து, கிரகணத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள சதா ஞான ரத்தினங்களே உங்கள் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். சதா ஞான ரத்தினங்களே உங்கள் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். சங்கு தோசே அப்பனி சம்பால் ரக்னீகே, தீய நட்பிலிருந்து தன்னை காத்து கொள்ளுங்கள், பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். தீய நட்பிலிருந்து தங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். खुशबूदार फूल बनने के लिए अवगुणों को निकालते जाना है, நறுமணமிக்க மலர் ஆகுவதற்காக அவகுணங்களை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். श्रीमत पर बहुत बहुत नम्र बनना है, श्रीमत படி மிக மிக பணிவாக வேண்டும். काम महाशत्रु से कभी भी हार नहीं खानी है, மகா எதிரியான காமத்திடம் ஒரு பொழுதும் தோற்றுவிட வேண்டாம். மகா எதிரியான காமத்திடம் ஒருபோதும் தோற்றுவிட வேண்டாம். யுக்தி சே ஸ்வயம் கோ பச்சானாகே, சாமர்த்தியமாக யுக்தியாக தன்னை காப்பாற்றி கொள்ளுங்கள். யுக்தியாக தங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள். वरदान, शक्तियों को करामत के बजाय कर्तव्य समझकर प्रयोग करने वाले पूजन व गायन योग्य भव. வரதானம், சக்திகளை வேலைக்கு பதிலாக கடமை என புரிந்து பிரயோகப்படுத்தக்கூடிய, சக்திகளை வேலைக்கு பதிலாக கடமை என புரிந்து பிரயோகப்படுத்தக்கூடிய, பூஜைக்கும் புகழுக்கும் தகுதியானவர் ஆகுக. பூஜைக்கும் புகழுக்கும் தகுதியானவர் ஆகுக. याद द्वारा जो शक्तियाँ की प्राप्ति होती है उन्हें करामत समझकर प्रयोग करना. நினைவு மூலமாக பிராப்தியாக பெறும் சக்திகளை வேலை என்று புரிந்து பிரயோகப்படுத்தாதீர்கள். வேலைக்கு யூஸ் பண்ணுறது வேற, கடமை ஆற்றுவது என்பது வேற. பாபா சொல்றார், நினைவு மூலமாக சக்திகளை பிராப்தியாக பெறுகிறீர்கள், அதை வேலை என்று புரிந்து பிரயோகப்படுத்தாதீர்கள். லேக்கின் கர்த்தவிய சமச்சுக்கர் காரியமே லகானாக, ஆனால் கடமை என புரிந்து காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். இப்போ பொறுத்துக்கிறது, சகிச்சுக்கிறது, இது என்னது? எல்லாராலையும் பொறுத்துக்க முடியாது, சிலரால தான் பொறுத்துக்க சகிச்சுக்க முடியுது. ஆனால்
அந்த சக்தி பாபாட்டேருந்து கிடைச்ச சக்தி. ஆனால் அதை வேலையன்னு செய்யாதீங்க, கடமையன்னு செய்யுங்க. கடமைன்னா இந்த இடத்துல நமக்கு பொறுப்பு இருக்குது, அதை வெறும் டியூட்டின்னு நினைக்காதீங்க. பாபா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்னு நினச்சிக்கணும். ஐயோ பொறுத்துக்கிறனே சகிச்சுக்கிறனே இல்லை, ஆஹா பொறுத்துக்கிறனே ஆஹா சகிச்சுக்கிறனே. ஏன்னா இந்த பொறுமைங்கிற சக்தி எனக்கு யார் கொடுத்துருக்கிறா? பாபா கொடுத்துருக்கிறார். இந்த ஆத்மாக்கள் இடத்துல என்னுடைய பொறுமையை காண்பிக்கு. ஒரு பயங்கர கொலைகாரன் திருடன்னு வச்சுப்போமே, அவர் எங்கேயோ ஆக்சிடென்ட்டாக அடிபட்டுட்டார், அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்து நாங்கள் விசாரணை பண்ணணும்னு சொன்னால் டாக்டர் என்ன சொல்வார்? இப்போ யாரும் உள்ளே நுழையக்கூடாது, நான் ஃபஸ்ட்டு அவரை குணமாக்கி வெளியே அனுப்புகிறேன், அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ யாரும் அவரை என்ன பண்ணக்கூடாது, இல்லை இவர் இவ்வளோ பெரிய கொலைகாரன் திருடன், என்னன்னாலும் பண்ணிக்கோங்க சொல்லிக்கோங்க. ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுறது என் தர்மம், ஒரு உயிரை காப்பாற்றுறது ஏன்னா நான் படிச்சுட்டேன் படிப்பு, இந்த படிப்புக்கு என் தர்மத்தை நான் என்ன பண்ணணும், நான் கிடைக்கும். அவர் எவ்வளோ மோசமாக எனக்கே கெடுதல் பண்ணியிருந்துருக்கட்டுமே, ஆனாலும் நான் அவருக்கு மருத்துவம் பார்க்கணும், இதுதான் மருத்துவம் சொல்லுது. அப்போது பாபா சொல்கிறார், நன்மை செய்தல் என்பது நமக்கு கடமை அப்படின்றார். கடமைன்னா பாபா எனக்கு நன்மை செய்திருக்கிறார், நன்மை செய்கிறதுக்கான சக்தி கொடுத்துருக்கிறார். நான் இதை என்னுடைய கடமைன்னு புரிஞ்சு மற்றவங்களுக்கு நன்மை செய்வது என்னுடைய கடன் அப்படின்னு புரிஞ்சு செய்யணும். उन मनुष्यों के पास रिद्धि सिद्धि की करामत होती है, लेकिन आपके पास श्रीमत है. உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மாயாஜால வித்தைக்கான வேலை இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட ஸ்ரீமத் இருக்கிறது. ஸ்ரீமத்து சே சக்தியா ஜரூர் ஆத்தி है. நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா கட்டாயம் சக்திகள் உங்களுக்கு வரும். इसलिए संकल्प से कर्तव्य सिद्ध होते हैं. அப்போது நீங்கள் சங்கல்பத்தாலேயே உங்களுடைய கடமையை நிரூபித்து விட முடியும். நீங்கள் நினச்சாலே போதும் ஒருத்தவங்க நல்லாயிடுவாங்க. எப்போ ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு மாயாஜாலம்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் சங்கல்பம் பண்ணுங்கள், ஒரு ஆத்மாவுக்கு நல்லது ஏற்பட்டுடும், நல்லது நடந்துடும். संकल्प से किसको कार्य की प्रेरणा दे सकते हैं. உங்கள் சங்கல்பத்தாலேயே யாருக்கும் ஒன்று செய்வதற்கு தூண்டுதல் தர முடியும். यही शक्ति है, இதுவும் சக்தி தான். लेकिन श्रीमत में जब अपनी मनमत मिक्स ना हो तब गायन और पूजन யோக்கிய பனேங்க. ஆனால் ஸ்ரீமத்தில் ஒருபோதும் தன்னுடைய மன்மத்தை கலந்துடாதீங்க, அப்பொழுதே புகழுக்கும் பூஜைக்கும் உரியவர் ஆகுவீர்கள். ஸ்ரீமத் படி நம்ம நடந்தால் சங்கல்பத்தாலேயே நாம் நிறைய சேவா பண்ண முடியும், நிறைய நன்மையை செய்ய முடியும். ஆனால் ஸ்ரீமத்தில் மன்மத்தை கலந்துட வேண்டாம், அப்பொழுது புகழுக்கும் பூஜைக்கும் உரியவர் ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன், किसी भी प्रकार की हलचल में दिल शिकस्त होने के बजाय बड़ी दिल वाले बनो. ஸ்லோகன், எந்த விதமான குழப்பங்களுக்கு மத்தியிலேயும் உள்ளச்சோர்வு அடைவதற்கு பதிலாக எந்த விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் உள்ளச்சோர்வு அடைவதற்கு பதிலாக பெரிய உள்ளமுடையவர் ஆகுங்கள், பரந்த உள்ளமுடையவர் ஆகுங்கள். சின்ன உள்ளம்தான் சோர்ந்து, பரந்த உள்ளம் அதை எதையும் உள்ளே வாங்கிக்கும். பாபாசோ உங்களுடைய உள்ளம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒருபோதும் என்னாக மாட்டீங்க, டயர்டாக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. பரந்த உள்ளம், பெரிய உள்ளம் உடையவர் ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா, மகான் ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு குணத்தை தாரணை செய்யுங்க. ஜோ சரல் சித்துகே வகி மதுரத்தாக்கே குண சம்பன்னகே. யார் சரளமான உள்ளம் கொண்டவர்களோ, ஈஸி நேச்சர் உள்ளவங்களோ, அவங்க தான் இனிமை குணம் நிறைந்தவராக இருப்பாங்க. சரளமான பண்பு உடையவர்கள் தான் இனிமை குணம் நிறைந்தவராக இருப்பாங்க. வகி சதா ஹர்ஷித் ரகத்தேகே, அவங்க தான் சதா மகிழ்ச்சியாக புன்முறுவல் நிறைந்த முகத்துடன் இருப்பாங்க. ஹர்ஷித் சித் ஹே தோ சப்கேலியே சப்கோ ஆகர்ஷித் கர்த்தே. யார் மலர்ந்த முகத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லோரையும் ஆகர்ஷிக்கிறாங்க. உங்களுடைய முகம் மலர்ச்சியாக இருக்குதுன்னா எல்லோராலும் நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க, எல்லாரும் உங்கள்கிட்ட ஈர்க்கப்பட்டு வருவாங்க. ஹர்ஷித்துக்கு அர்த்த ஹீகே, மலர்ந்த முகம்னா என்ன, மகிழ்ச்சின்னா என்ன, அதற்கு அர்த்தமே அதீந்திரிய சுகமே ஜூமுனா, அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுதல். அதீந்திரிய சுகம்
இந்த இந்திரிய சரீர சுகத்தை தாண்டி நம்ம பாபாவை நினைக்க ஏற்படக்கூடிய அதீந்திரிய சுகத்தில் தானாக முகம் மலர்ந்துருன்றார். நீங்கள் பகவானையே நினச்சிட்டே இருக்கிறீங்கன்னா உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாச முகம் எல்லோரையும் உங்கள் பக்கம் இழுத்துடும். ஞானுக்கா ஸ்மரன் கர்த்தே அவ்யக்த ஸ்திதிக்கா அனுபவ கர்த்தே, ஞானத்தை சிந்தனை செய்து அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் செய்து, ஞானத்தை சிந்தனை செய்து அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் செய்து அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவதற்குத்தான் முகமலர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அப்படி யார் முகமலர்ச்சியுடன் இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆக்கர்ஷிக்கிறார்கள். நீங்கள் அவ்யக்த ஸ்திதியில் இருக்கணும், ஞானத்தை சிந்தனை செய்யணும். அப்போ முகத்தில் பிரகாசம், மகிழ்ச்சி, மலர்ச்சி ஏற்படும். அந்த மலர்ச்சி, மகிழ்ச்சி மற்றவர்களை ஆக்கர்ஷிக்கிறது. நல்லது. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைங்களே, நீங்கள் மலர் ஆகி அனைவருக்கும் சுகம் கொடுக்கணும். மலர் குழந்தைங்க வாயிலிருந்து ரத்தினங்கள் தான் வெளிப்படும். மலர் ஆகக்கூடிய குழந்தைங்களிடத்தில் பகவான் எந்த ஒரு படிப்பினை தர்றார், அந்த படிப்பினை அவங்களை சதா நறுமணமிக்க மலராக ஆக்கிட்டு இருக்குது. ஹே என்னுடைய மலரான குழந்தைகளை, நீங்கள் தன்னைத்தானே பாருங்கள். எனக்குள்ள எந்த ஒரு அசுரகுணம் என்கின்ற முட்கள் ஒன்றும் இல்லைதானே? ஒருவேளை உள்ளுக்குள்ளே ஏதாவது முள் இருந்தால் அடுத்தவங்க அவகுணத்தை பார்த்து வெறுப்பது போல தன்னுடைய அவகுணத்தை வெறுப்பு செய்யுங்க. அப்போ முள் வெளியே போயிடும். தன்னைத்தானே பார்த்துட்டே இருங்க. எண்ணம், சொல், செயலால் அப்படி ஒரு பாவகர்மம், தண்டனை அனுபவிக்கும்படியான பாவகர்மம் எதுவும் செய்யவில்லையா அப்படின்னு தன்னைத்தானே பார்த்துட்டே இருங்க. ஓம் சாந்தி.